அப் டு 7 o'clock 7:30 நைட்டில் வேலை பார்த்துட்டு தென் நீ போவோம். நைட்டில் 7:30 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு போட்டு அப்புறம் எங்கே படிக்கிறது. எங்கள் பிரதர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க படிக்கூடாதுட்டாங்க. எல்லாம் முடியாது, நம்ம ஏழை கூட படித்து என்ன பண்ண பாரு, எங்களோட நீ வேலைக்கு அப்படின்ட்டாங்க. ஸ்கூல் வந்தது அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ 5வது ஜாயின் பண்ண பையன். நான் சொன்னேன் 5வது ஜாயின் பண்ணேன், எனக்கு 5 விட நல்லா தெரியும், எனக்கு மூளை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டேன். ஸோ ஐ டின் ஜாயின் 5வது வரைக்கும் அந்த ஸ்கூலில். சின்ன வயசுல குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு புது ட்ரெஸ் கிடைக்குமா, புதுசாக சாக்லேட் வாங்கி தருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் நீங்கள் அப்போவே எல்லாரும் சொசைட்டியில் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்க. ஆமாம், சரி, அந்த வயசுலேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இருந்தேன் எனக்கு. அதாவது ஏழை பணக்காரங்கிறது ஏன் மட்டும் ஏழையாக இருக்கணும், அம்மட்டு ஏன் பணக்காரனாக இருக்கணும், அந்த மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். படித்தா தான் மாற்ற முடியும். இல்லை மக்களை மாற்றணும்னா நீட எஜுகேஷன் கல்வி தானே மக்களை மாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. என் பேர் மட்டும் இருக்குது பாலகுசாமி, மித்தல் ஒன்றும் புரியல எனக்கு. அது ஒன்றிங் வாட் இது என் பேர் பாலகுசாமி எங்கே கடை ஆகுதுன்னா இந்த பொண்ணை கேட்டேன். She asked that fellow, no, this one பாலகுசாமி from India is a very popular C book அது. அங்கே ஒரு சி இருக்குது, இங்கே பாலகுசாமி மித்தெல்லாம் புரியும், எல்லாம் மேண்டியன் லாங்குவேஜ். அவன் சொன்னா இட்ஸ் வெரி பாப்புலர் புக்கு, இட்ஸ் வெரி ஹார்ட் செல்லிங் புக்கு சைனாவில் அப்படின்னு அவன் சொல்கிறான். திருக்குறளுக்கு அப்புறம் நிறைய லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள்ல நம்மளோட புக்கையும். ஆமாம் ஆமாம், நிறைய லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க. ChatGPT is going to skill your creativity எல்லாமே. ChatGPT யூஸ் பண்ணுற தப்பு இல்லை, பட் ChatGPT ஹேவ் டு லிமிட், தேர்ஸ் எ லிமிட் ஃபார் இட். அதர்வைஸ் ஒரு திங்கிங்கே போயிடும் இல்லையா. யூ ஹேவ் டு திங்க் யுவர் செல்ஃப், யுவர் கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அப்போ தானே மலரும். எதை எடுத்தாலும் அங்கே டவுன்லோட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணால் அப்புறம் உங்கள் மூலையும் வேலை பார்க்காது இல்லை. இது கோவிலில் வந்து செவத்தில் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு வருவோம் சார், அது எங்களோட எக்ஸாம் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு. இதுதான் ஹைட் ஆஃப் இடியாட்டிசம்ங்கிறது. அதான் முட்டாள்தனத்துக்குடைய ஷார்ட்லாம் போட்டு இந்த கோயில் நம்பர்கள் எழுதி பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்க வரைக்கும் நாடு உருப்படாது. இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் சார்பாகவும் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படித்து இன்றைக்கி டிகிரி வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லார் சார்பாகவும் தேங்க்யூ சார். ஏன்னா நீங்கள் எழுதின புக்ஸ் வச்சு தான் நாங்கள் படித்து பாஸ் ஆகி இன்றைக்கி ஒரு டிகிரி வாங்கி நாங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜோதி மலர். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிக சிறந்த கல்வியாளர், இன்ஜினியர், எழுத்தாளர், இது எல்லாத்துக்கும் மேல சமூக ஆர்வலர். இன்ஃபேக்ட் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டரை பத்தி படிச்சிருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது இவரோட பேரை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எஸ், அவர் தான் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள். அவர்களை தான் சந்திக்க போறோம், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா சார். ஒரு சாதாரண பின்னணியில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தரா இருந்திருக்கீங்க, யூபிஎஸ்சியில ஒரு உறுப்பினரா இருந்திருக்கீங்க, ஒரு சிறந்த எழுத்தாளரா, கல்வியாளரா, இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு ஒரு கல்வி சேவையே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையை இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா, ஒரு சாதாரண பின்னணியில இருந்து. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு உந்துதலா இருந்தது, என்னை வந்து முயற்சி பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருக்கணும், சொசைட்டிக்கு நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லி. அப்படின்னா எந்த விஷயத்த சார் சொல்லுவீங்க? உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இல்லை, நான் பிறந்தது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். நான் ஏழை விவசாயம்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாமே கூலிக்கு தான் வேலைக்கு போவாங்க விவசாயத்தில். அந்த மாதிரி லேண்ட்லார்ட்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எங்கள் கிராமத்தில் ஸ்கூலே கிடையாது. அப்போ நான் 5 வரைக்கும் இப்போ அங்கெல்லாம் ஸ்கூல் இல்லாதனால ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வாத்தியாரை வச்சு அங்கே இந்த கிராமத்தில் உள்ள ஒரு பசங்கள்லாம் வந்து 5 வரைக்கும் சும்மா படித்தோம், அவ்வளோதான். ஸ்கூலே இல்லை அப்போ. ஓகே. ஸோ அப்போ முதல்ல ஸ்கூல் வந்ததே காமராஜ் பீரியட்ல, காமராஜ் காலத்தில் எங்கள் வில்லேஜுக்கு ஒரு ஸ்கூல் வந்தது. அப்போ தான் 6, 7, 8க்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு அந்த ஸ்கீமில் எங்கள் கிராமத்திலே ஸ்கூல் வந்தது. 1 to 5 எலிமெண்ட்ரி ஸ்கூலுங்கிற எங்கள் கிராமத்திலே இருந்தது. அப்போ அந்த ஸ்கூல் வந்தது அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்னை கூப்பிட்டு எல்லாரும் பசங்கள்லாம் அந்த ப்ரைவேட்டாக திண்ணப்பள்ளிக்கூடம் பேர் ப்ரைவேட்டாக படிப்பாங்க. மாதம் ₹1 கொடுத்துட்டு ஒரு 10-15 பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். சும்மா ஏதாவது காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 வரைக்கும் வந்து படிப்பேன், ஏதாவது சொல்கிறதான் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் வந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தது எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. இப்போ என்னை ஜாயின் பண்ணும் பொழுது அந்த வாத்தியார் சொன்னார், நீ 5வது ஜாயின் பண்ண பையன். நான் சொன்னேன் 5வது ஜாயின் பண்ணேன், எனக்கு 5 விட நல்லா தெரியும், எனக்கு மூளை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டேன் நான். ஸோ ஐ டின் ஜாயின் 5வது வரைக்கும் அந்த ஸ்கூலில். அது ஏன் ஜாயின் பண்ணலன்னா எனக்கு அந்த நல்லா தெரியும், 5 வரைக்கும் அவ்வளோ எல்லாம் கணக்கு எல்லாம் நல்லா தெரியும் அந்த மாதிரி. ஸோ எகெயின் அப்போ சின்ன வயது இருக்கும் பொழுது என்னுடைய வேலையை ஆடு மேய்க்கிறதா வேலை. அந்த சின்ன பிள்ளைகள் படிக்கும்பொழுது மீதி நேரம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன்.
விவசாயம் தானே, ஒரு 4-5 ஆடு இருக்கும். அவங்கெல்லாம் வீட்டில் மற்றவெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் சின்ன பையன் தானே, அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். ஸோ இந்த வாத்தி ஸ்கூல் வந்தேன், நான் எல்லாம் படிக்க மாட்டேன், நான் ஆடு மேய்க்க போயிட்டேன் நான். அப்போ என்ன பண்ணாரு, எங்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அந்த பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு மளிகை கடை ஆரம்பித்தார். எங்கள் கிராமத்துக்கு ஒரு மளிகை கடை ஆரம்பித்தார். சின்ன மளிகை கடைன்னா அப்போ அந்த அந்த காலத்தில் சின்ன மளிகை கடை, அந்த பருப்பு அரிசி எல்லாம் கூடணும் இல்லையா, கட்டி கொடுக்கணும். சரி. ஸோ அந்த மளிகை கடையில் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நீ பையன் இந்த மாதிரி ஆடு மேய்க்காதடா, வெயிலில் கஷ்டப்படுற, அதனால இந்த கடையில் ஜாயின் பண்ணிக்க, நிழல்ல இருந்துக்கலாம், ம். ஸோ வேலையும் பழகிக்கலாம், மாதம் மாதம் ஏதாவது ₹1 ₹2 சம்பளம் கொடுப்பாரு மாதத்துக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி போய் அந்த கடையில் ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஒரு மாசத்துக்கே ₹1 சம்பளம். சம்பளம் Okay. சும்மா ஏதாவது சின்ன பையன் தானே அப்போல்லாம், ஏதாவது நிழல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நீ அந்த அந்த கடைக்காரரு நல்லா சின்ன பையன் தானே, கணக்கு நல்லா போடுவேன். அப்போ இந்த கிராமத்திலே கணக்கு நல்லா போடுவேன் நான். ஸோ அந்த அந்த கடைக்காரர் ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு, கணக்கு நல்லா பண்ணால கேட்பாங்க இல்லையா, ஒரு பைசாக்கு இது கொடுப்பாங்க, 5 பைசாக்கு இது கொடுப்பாங்க, அதெல்லாம் கணக்கு போட்டு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் கணக்கு தெரியணும் அப்போ சின்ன வயசுல இந்த மாதிரி. ம். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, கால்குலேட்டர் கிடையாது, இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அதனால ஐ ஜாயின் தேர். Okay. ஸோ அது ஜாயின் பண்ணும் பொழுது, அந்த கடையில் ஜாயின் பண்ண ஒரு 4 மாசத்துல எங்கள் ஸ்கூலில் இன்னொரு ஸ்கூல் வந்தது, 6, 7, 8 காலம் மிடில் ஸ்கூல் ஒன்று வந்தது. நான் 6ஆவது போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த கடைக்காரர் இன்னும் விடமாட்டேன்ட்டார். நீ இவ்வளோதான் வேலை பார்க்குற, நான் உன்னை விடமாட்டேன். 1 இயர் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அதில், அந்த ஆள் சொன்னால. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயரில் ஐ டிசைடட், அதாவது படிக்கிறது தான் வாழ்க்கையில், அதை முன்னேறணும்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா அதனால அப்போ அந்த நெக்ஸ்ட் இயரில் அந்த கடைக்காரர் சொல்லிட்டு நான் போய், அப்போ தான் போய் இந்த வாதிட்டு போய் 6ஆவது ஜாயின் பண்ணோம்னா அந்த சர்டிஃபிகேட் கேட்டார். 5ஆவது வரைக்கும் சர்டிஃபிகேட், எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை. ம். அப்போ தான் அந்த அவள்கிட்ட இந்த மாதிரி ஏதோ நீ என்ன பண்ணணும் கணக்கு, ஆஸ்க் கொஸ்டின்ஸு, நான் சும்மா பதில் சொல்கிறேன், ம். இந்த மாதிரி ஏதோ கேள்வி கேட்டார், ஏதோ சொன்னேன், சரி ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் 6ஆம் கிளாஸ் 6, 7, 8 நான் ஜாயின் பண்ணி படித்தது. அதை அப்போ என்னன்னா, என்னால் ஒரு ஏழை குடும்பம் வந்தவன் இல்லையா, அது கிராமத்தில். அப்போவே பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள் நிறைய இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு தெருவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம நம்ம ஹயர் ஜாதின்னு சொல்லி, நாங்களாம் நாயுடுஸ், அந்த அந்த விராங்க ஊரம் நாயுடுஸ். அந்த பக்கம்லாம் இருப்பாங்க, இந்த பாட்டுக்கால இந்த செருப்பிக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த ஊருக்கு வரக்கூடாது. நம்ம கிணறுக்கு தண்ணி அவங்க எடுக்கக்கூடாது. அதெல்லாம் பாருங்க அந்த காலத்து, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்பவே ரிவோல்ட். அவங்களும் நம்ம மாதிரி ஜனங்க தானே, அந்த மாதிரி ஃபீலிங் சின்ன வயசுலயே எனக்கு அந்த இருந்தது எனக்கு. அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு அந்த சின்ன வயசுலயே ஐ காட் ஒயில்டு. எனக்கு என்ன பண்ண, வேற நம்ம மாற்ற முடியாது, சின்ன பையனை ஒன்றும் மாற்ற முடியாது, கிராமம் தானே. ஸோ அதுலேருந்து அப்போ இருந்தே எனக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாரும் ஒன்றா நடத்தணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதெல்லாம் பண்ண அப்படின்னா படித்தா தான் மேல முடியும், படித்தா தான் யூ கேன் கிரியேட் சேஞ்ச் இல்லையா. பட் இது ரொம்ப பெரிய விஷயம் சார். சின்ன வயசுல குழந்தைங்கலாம் வந்து எனக்கு புது ட்ரெஸ் கிடைக்குமா, புதுசா சாக்லேட் வாங்கி தருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல நீங்க அப்பவே எல்லாரும் சொசைட்டில எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்க சின்ன ஆமா, வயசுல. அந்த வயசுலயே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இருந்தேன் எனக்கு. அதாவது ஏழை பணக்காரங்கிறது, ஏன் மொத்தம் மட்டும் ஏழையா இருக்கணும், ம். அவன் மட்டும் ஏன் பணக்காரனா இருக்கணும், அந்த மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு உள்ள விட மாட்டாங்கிறாங்க. தண்ணி கொடுக்கணும்னா அந்த 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 ஃபேமிலியால எங்கேயாவது தோட்டத்தில் தூரம் போய் அந்த வாய்க்கால் தண்ணி வரும், அங்கதான் தண்ணி விடணும் இல்லையே, நம்ம கிணத்துல எடுக்கக்கூடாது தண்ணி. அதே மாதிரி கிராமத்துல நம்ம இந்த வீதியில் நடக்கக்கூடாது, அவன் நடக்க முடியாது, செருப்போடு நடக்கூடாது. அது இப்போ இருக்கு, ஓட் சாமியில் இன்னும் அது இருக்குன்னு தான் இருக்கு. அது ரொம்ப அநியாயமா இருக்கு அது பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஐ யூஸ் டு ஃபீல் அந்த அந்த ஸ்கூலில் 6, 7, 8 படிக்கும் ஸ்கூலு அப்போ படிக்கும் பொழுது, அந்த கடையில் வேலை பார்க்கும் பொழுது ஐ மீட் பீப்புள், நிறைய மாமாங்க வருவாங்கல்ல, அதுலேயே அந்த அன்டச்சபிள் அந்த ஜனங்க வந்தாங்கன்னா தூர்வன்னு தான் கொடுப்பேன். ஆமாம், அந்த மாதிரி அது ஐ ஃபீல் ஸோ பேட். அவங்களும் நம்ம நாட்டில் இருந்த மனிதர்கள் தானே, எல்லாம் பண்ணது தானே, ஏன் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அதை படிக்கும்போது அதனால சொன்னேன், அதாவது படித்தா தான் மாற்ற முடியும், இவங்களை மக்களை மாற்றணும்னா நீட எஜுகேஷன் தானே, கல்வி தானே மக்களை மாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. பட் அதனால ஏழையாக இருந்ததுனால படிக்கவும் முடியல எனக்கு. வீட்லேயும் இந்த பக்கத்தில் ஸ்கூல் இருந்தது. ஸோ 6, 7, 8 படிச்சுட்டேன். 6, 7 படித்து ஐ கேட்ட ஹையஸ்ட் மார்க், இஎஸ்எல்சியில் ஸ்டேட் லெவலில் ஹையஸ்ட் மார்க் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நான். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எக்ஸாம், 8ஆவதுல கவர்மெண்ட் எக்ஸாம், தமிழ்நாடு பூரா ஒரு எக்ஸாம். இப்போதான் எக்ஸாம் என்ன சண்டை போடுறானுங்க. 8th ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் கால்டு இஎஸ்எல்சி,
8th ஸ்டாண்டர்ட் லீவிங் சர்டிஃபிகேட்னு பேர். இதை காமன் எக்ஸாம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ அதை எழுதி பாஸ் பண்ணேன். ஸோ அதை எழுதி பாஸ் பண்ண பின்னால் எங்கள் வீட்டில் படிக்க உண்டான்ட்டாங்க. ஏன்னா இனிமேல் போனால் இங்கே ஸ்கூல் கிடையாது. யூ ஹேவ் டு கோ டு அரவக்குறிச்சி, 16 மைல், 16 கிலோமீட்டர். யூ ஹேவ் டு கோ தேர். தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் வேணான்ட்டா 5 8 படித்து அதே போதும், பெரிய யார் உண்டாங்கன்னா கையெழுத்து போட தெரியும் இல்லையா, யூ ஹேவ் டு நோ ரவுட் ரீட் ரைட் தெரியும்னா கையெழுத்து போட தெரியும், என்ன படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு படிக்க முடியான்ட்டாங்க. தென் ஹேவ் அ ட்ரகிள். அப்புறம் நல்லா சண்டை போட்டு தென் நான் வளர்த்தன ஆடு இருக்கு இல்லையா, மேய்ச்ச ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டை விற்று அப்புறம் அப்போவே அந்த 6, 7, 8 படிக்கும் பொழுது அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இன்னொரு பெரிய மளிகை கடை ஆரம்பித்தாங்க. அதே பக்கத்தில் இன்னொரு பெரிய மளிகை கடை. ஸோ டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிலேருந்து 8 வரைக்கும் அந்த கடையில் வேலை பார்ப்பேன். நைட் ஈவினிங் ஏர்ன் மணி ஏதோ கொடுப்பாங்க. 4 உண்டா டெய்லி 4. அப்போல்லாம் 4ங்கிறது ₹1 1/4 இல்லை, நாங்கள் பார்த்ததில்ல. உங்களுக்கு பார்த்துடு 1/4 ஆஃப் ருபீஸ் கால் 4 16 ஆச்சுக்குள்ள ₹1. நீங்களும் கேள்விப்பட்டு பாட்டீங்க அப்போ 56. ஸோ அதில் ஸ்கூலு முடிஞ்சுதான் நேரம் அந்த கடைக்கு போவேன் நான். ஏன்னா அந்த கடைக்காரங்க நான் 1 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா கடையில், மளிகை கடையில். அதனால அவங்க என்னை வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஈவினிங் என்னன்னா ஸ்கூல் முடிஞ்சு அங்கே வேலை பார்ப்பேன். சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த கடையில் வேலை பார்த்து 7:30 வரை 8 வரைக்கும் பார்த்துட்டு வீட்டு சாப்பிட போவேன். ஸோ அப்போ கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க டெய்லி. ஸோ அதெல்லாம் மிச்சம் வச்சிருந்தேன் நான். அதுவும் அந்த 6, 7, 8 முடிஞ்சவங்கள அந்த பணம் அந்த ஆடு வச்சிருந்த அதை வித்துட்டு தான் சைக்கிள் வாங்கினோம். அப்போ எங்கள் பிரதர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க படிக்கூடன்ட்டாங்க, எல்லாம் முடியாது, நம்ம ஏழை கூட படித்து என்ன பண்ண போகிறேன், எங்களோட நீ வேலைக்கு அப்படின்ட்டாங்க. எங்கள் பிரதர் தான், எனக்கு அண்ணன் இருக்கார், பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர் பிறந்துட்டார், 30 வருஷம் 1 இதாச்சு. அவரு தான் இல்லை நீயாவது படி, நான் தான் படிக்கல அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு ஆட்டையில வித்து ஒரு சைக்கிள் வாங்கினேன். எல்லாம் சைக்கிள் வாங்கி அந்த சைக்கிள் தான் படித்தேன் நான். அதாவது 3 years அரவக்குறிச்சியில் ஐ வென்ட் பை சைக்கிள். ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டார், ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் போய் படி, ஆனால் சாயந்தரம் ஸ்கூலில் வந்ததே தோட்டத்தில் வேலை பார்க்கணும். ஸ்மால் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது எங்கள் தோட்டம், எங்கள் சொந்த தோட்டத்தில் நிலம் இருக்குது. அதில் அது ரூல் அதுதான், வந்ததே நீ தோட்டத்தில் வேலை பார்க்கணும் தான், அந்த தோட்டத்தில் வேலை பார்க்க கண்டிப்பாக தான் அனுப்புனாங்க. ஸோ அதை என்னன்னா அப்போ 6, 7, 8, 9, 10ங்கிறது தான் அப்போ படிச்சு. அப்போ தான் சிஸ்டம் மாற்றினாங்க. 10th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் வந்தது அப்போ தான். 6, 7, 8 இங்கே படித்தேன் இல்லையா, 8th ஸ்கூல் ESLCன்னு பேர், அது கவர்மெண்ட் ஸ்கூல். அது எகெயின் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹையர் போனோம்னா எகெயின் கால் 8, 9, 10 சிலபஸ் வேறு, பட் பேர் எப்படின்னா 8th, 9th, 10th 10th ஸ்கூலுன்னு பேர். SSLC இருக்கு இல்லையா, இட்ஸ் கால் 10th. அப்போ இப்போ அதே 10th இப்போ இருக்கு இல்லையா, அந்த தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த 10th கான்செப்டுக்கு. ஸோ 8, 9, 10 3 வருஷம் அரவக்குறிச்சியில் படித்தேன் நான், சைக்கிளில் போய் தான். மை ரொட்டீன் எப்படின்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். மார்னிங் எந்திரிச்சுட்டு எங்கள் பிரதர் தோட்டத்தில் தூங்கி இருப்பார். எப்பவுமே தோட்டத்தில் ஆள் காத்துக்க ஆள் பட்டி இருக்கு இல்லையா, பட்டி ஆடெல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா நிறைய தூக்கிட்டு போயிட்டு என்ன திருடிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் திருடு நிறைய திருடுவாங்க, ஆடு தூக்கிட்டு போயிடுவான். இப்போ வந்து இந்த செயின் பறிக்கிற அப்பெல்லாம் ஆடு போயிருங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அங்கே தூங்கணும். ஸோ அந்த பட்டி இருக்கும், பட்டியில் ஒரு உயரமா ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த ஒரு இது இருக்கு, செக்யூரிட்டி போஸ்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, உயரமா போட்டு மரத்திலேயே கட்டி வச்சு அதை போட்டு அது மேல ஒரு கட்டலமா இருக்கும், அங்க போய் தூங்குவாரு. ஸோ காலையில் ரூல் என்ன ஜாப் என்ன, டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் காஃபி கொண்டு கொடுக்கணும் அவருக்கு காலையில். ஸோ காலையில் எந்திரிச்சு காஃபி சாப்பிட்டு போட்டு கிணத்துல தண்ணி பாய்க்கணும். அப்போல்லாம் அது இப்போல்லாம் மோட்டர் கிடையாது, அதனால அப் டு 62 நவர் எலக்ட்ரிசிட்டி. அதனால SLC பாஸ் பண்ண வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது வீட்டில், கரண்ட் கிடையாது, மண்ணெண்ணெய் லேம்பு தான், கீழே உட்காந்து படிக்கணும். நோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம். ஸோ அந்த மாதிரி சுத்தமாவே கிடையாதுங்களா, இல்லை இந்த ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் கிடையாது, அந்த ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஹலோ, there's no electricity அந்த இந்த ஏரியாவிலே எந்த வெளியிலும் கிடையாது. ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அப்போ தான் பஞ்சாயத்து இல்லையா, மொதல் பஞ்சாயத்தில் என்ன பண்ணால் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றி ஏதோ மண்ணெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி திணி மாதிரி வைப்பாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் வந்து இறத்து போவோம். மறுநாள் காலையில் வந்து ஆஃப் பண்ணிட்டு போவார், அதை அணைச்சிட்டு போவார். அது ஸ்ட்ரீட் லைட். அது வீட்டில் ஒன்றும் கிடையாது, அரிக்கல் லேம்ப் தான். அந்த இதுக்கு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி
அந்த காலில் அரிக்கல் லேம்புன்னு பேர் இப்போ இருக்கு. அந்த இது வண்டியில் தொங்கட்டமா ஒரு லேம்ப் இருக்கு. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்க பழைய மூவிஸ்ல பார்த்திருக்கோம் சார். இந்த லேம்ப் இருக்கும் இல்லையா, அதில் மண்ணை ஊற்றினா திரி மாதிரி இருக்கும். ஊற்றினா மேலே திரி வரும், எரியும். அப்புறம் மறுபடியும் போனால் அது இறக்கணும். மண்ணெண்ணெய் ஊற்றணும். அந்த லேம்பு கீழே வச்சுட்டு அதில் உட்காந்து தான் படிக்கணும். இப்போல்லாம் லைட்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நைட்டெல்லாம் அங்கெல்லாம் நல்லா படிச்சே கிடையாது. நைட்டில் எங்கேயும் படிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. சரி, காலையில் தோட்டத்துக்கு போக வேண்டியது. ஸோ அப் டு 7 o'clock அங்கே தண்ணி பாய்க்கணும். அப்போல்லாம் வெள்ளு தானே, கிணத்து பாசனம். நோ மோட்டர், எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. அப்போல்லாம் அந்த மாட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் மாடு கட்டி இழுக்கணும் தண்ணி. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்ல பார்த்தேன். அதெல்லாம் எங்கள் ஃபோட்டோலாம் கிடையாது. மாடு கட்டி தண்ணி இழுக்கணும். ஸோ டெய்லி நான் அந்த வேலை பார்க்கணும். தண்ணி இறைச்சி தண்ணி ஊற்றணும். அந்த வேலை பார்த்துட்டு அதான் ரூல். அதான் கண்டிஷன். அந்த கண்டிஷன் தான் எங்கள் அப்பா அனுப்புனாரு. சரி. ஸோ 7 o'clock முடிச்சதே ஐ கோ ஹோம். 7 o'clock வீட்டுக்கு வீடு பக்கம் தானே, தோட்டத்துலேருந்து வீடு பக்கத்தில் போயிட்டு உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு பிறப்படணும். வீட்டில் ஏதாவது இருக்கிற சாப்பாடு பழைய சாப்பாடு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு போட்டு ஐ ஹேவ் டு கோ ஹோம். சைக்கிளில் போகணும். போயிட்டு திருப்பி 4 மணிக்கு வரணும். 4 மணி தான் நேரம் தோட்டத்துக்கு போகணும். ஆமாம். 7 o'clock அப் டு 7 o'clock 7:30 நைட்டில் வேலை பார்த்துட்டு தென் வி கோ ஹோம். நைட்டில் 7:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு போட்டு அப்புறம் எங்கே படிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷம் விட நிறைய நிறைய தோட்டவேல் நிறைய பண்ணிக்கிறேன். தோட்டவேல் நிறைய ஐ நோ எவ்ரி ஒர்க். ஃபார்ம்ல எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி நீங்க வந்து ஃபைனலி படிச்சு முடிச்சதுக்கும் உங்க எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் சார்பாகவும் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிச்சு இன்னைக்கு டிகிரி வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சார்பாகவும் தேங்க்யூ சார். ஏன்னா நீங்க எழுதின புக்ஸ் வச்சுதான் நாங்க படிச்சு பாஸ் ஆகி இன்னைக்கு ஒரு டிகிரி வாங்கி நாங்க லைஃப்ல போயிட்டு இருக்கோம். அதான் அந்த மாதிரி படிச்சதுனாலதான் நான் ஒரு கம்ப்யூட்டர் புக் எழுதுன்னு ஆசைப்படும் பொழுது நான் நினைச்சேன். நான்லாம் கிராமத்துல படிச்ச ஒரு பையன் எப்படி படிக்கணும், ஒரு ஃபாரின் புக்கெல்லாம் எடுத்து படிச்சா புரியாது. அப்போல்லாம் ஃபாரின் புக்குன்னா ஒன்று ஃபாரின் புக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அவன் எக்ஸாம்பிள் இல்லாமல் அவன் ஃபாரின் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பான். ரெண்டாவது விலை அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்பொழுது 1500 அப்போ 1000 1500 விலை இருக்கும் புக்கு. இல்லாட்டி அமெரிக்கன் டாலர் தானே. எதில் மோஸ்ட் ஆஃப் தம் அமெரிக்கன் புக்ஸ் தான். அதனால வந்து ரொம்ப கம்மி. இந்தியன் ஆத்தர்ஸ் யாருமே கிடையாது. அப்போ நான்லாம் இப்போ படிக்கும் பொழுது இந்தியன் ஆத்தர் புக்கு கிடையாது ஆக்சுவலா. ஸோ வென் ஐ ரோட் பேசிக் அப்படின்னா ஒரு மேனுவல் தான். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கின ஒரு மேனுவல் கொடுப்பான். ஒரு பைய கம்ப்யூட்டர் மேனுவல் கொடுப்பாங்க. இப்போ நீங்க டிவி வாங்கின மேனுவல் கொடுப்பான்ல, இப்போதான் எல்லாம் சாஃப்ட் காப்பி கொடுத்துட்றான். அப்போல்லாம் ஹார்ட் காப்பி தானே, பிரிண்டட் மேனுவல். ஸோ அந்த பேசிக் அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணனா பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுன்னா ஒரு மேனுவல் இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் சொல்லித்தாங்க. ஸோ அதை நான் பார்த்து தான் நான் லேர்ன்டு பேசிக். அதை பார்த்தா ஒன்றும் புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ தான் ஐ ரோட் ஃபஸ்ட்டு புக் ஐ ரோட் பேசிக் தான் எழுதினேன். அதாவது ஒரு சிம்பிளாக எழுதணும், நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அப்படின்ட்டு. அது ஏன்னா அது எழுதும் பொழுது என்னுடைய மனசு எல்லாமே நம்ம ரூரல் நம்மளோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் எப்படி புரியும், அவங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி எழுதணுங்கிற கான்செப்ட்ல எழுதுனேன். அது ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு சார். ஏன்னா எல்லா காலேஜ்லயுமே சரி, ஈவன் நான் படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்லயுமே ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ற புக் என்னன்னா பாலகுருசாமி அவங்களோட புக் வாங்கி படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா, அதனாலதான் அந்த புக் என்னுடைய பர்டிகுலர்லி சி புக் இருக்குல்ல, 86 சி புக். அது சோ பாப்புலர். அது த்ரூ அவுட் இந்தியா எங்கே வேணாலும். நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் எல்லாம் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் தேர். அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க, சார் உங்கள் புக் தான் படிப்போம், வி ஸ்டடிட் யுவர் புக் ஒன்லி, ஸோ சிம்பிள், ஈஸியாக புரியும் அப்படி மாதிரி. அதனால இட் இஸ் ரியலி ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஆக்சுவலாக எது பண்ணியிருந்தாக்கா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. when you meet somebody say சார் உங்கள் புக்கு படித்தேன் சார் அதனால தான் பாஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. சம்திங் வி டிட் ஃபார் த சொசைட்டி, சம்திங் டிட் ஃபார் த பீப்புளுங்கிறது ஐ ரியலி ஹாப்பி அபவுட் இட். பட் அதனால தான் அந்த சி புக் ஹஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் so many languages. இப்போ இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் Mandarin, Spanish, Taiwan, Korean, Japanese and Russian languages. That's great. The C book is translated in so many languages because of the simplicity.
இன்ஃபேக்ட் திருக்குறளுக்கு அப்புறம் நிறைய லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள்ல நம்மளோட புக்கையும் ஆமா சேர்க்கலாம் ஆமா போலயே சார். நிறைய லாங்குவேஜில் மொழி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இஃப் யூ கோ டு மெக்சிகோ, ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் என்னுடைய சி புக் தான் டெக்ஸ்ட் புக் ஆக்சுவலாக. ஸ்பானிஷ் Okay. ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிரேசில், மெக்சிகோலாம் போனீங்கன்னா மை புக் இது டெக்ஸ்ட் புக் ஆக்சுவலாக. சைனால இஸ் வெரி பாப்புலர் புக் மை சி புக். ஏன்னா சைனாவில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 92ல் ஐ வென்ட் டு சைனா ஆன் சம் விசிட். அப்புறம் ஐ வாஸ் அட்வைஸ் டு ஆந்திரா கவர்மெண்ட். அப்புறம் பொழுது when I went to சைனாவில் ஒரு கடைக்கு போகும்பொழுது there was a girl taking me around. ஒரு சின்ன பொண்ணு தான் கைடு மாதிரி. சி நோஸ் இங்கிலீஷு. என் பேர் இல்லை, ஏதோ சொன்னாங்க சாரை கூப்பிட்டு போனா நான் கூட ஒரு கடைக்கு போய் ஒரு புக் கடைக்கு போனால் ஐ வாண்டட் டு கோ டு தி புக்ஸ். அப்போ ஒரு புக்கு பார்த்தேன். என் பேர் மட்டும் இருக்குது பாலகுசாமி, மித்தல ஒன்றும் புரியல எனக்கு. அது ஒன்றிங் வாட் இது என் பேர் பாலகுசாமி இங்கே கடை வந்துன்னா இந்த பொண்ணை கேட்டேன். சி ஆஸ் தட் ஃபெல்லோ நோன்னு திஸ் ஒன் பாலகுசாமி ஃப்ரம் இந்தியா இஸ் எ வெரி பாப்புலர் சி புக் அது. அங்கே ஒரு சி இருக்குது, இங்கே பாலகுசாமி மித்தல புரியும், எல்லாம் மேண்ட்ரின் லாங்குவேஜ் இருக்கு. அவன் சொன்னா இட்ஸ் வெரி பாப்புலர் புக்கு, இட்ஸ் வெரி ஹார்ட் செல்லிங் புக்கு சைனாவில் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் ஐ டிடன்ட் சே இந்த பாலகுசாமி சொல்லவே இல்லை. நீங்க சொல்லணும் சார், அதை படிச்சதே நான் தான். அது நான் சொல்லவே இல்லை ஐ டிடன்ட் செல். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே சொல்லி போட்டு I didn't tell anybody about my name actually. So அப்புறம் வந்துட்டேன். Then when I came back to India, McGraw-Hill, my publisher Tata McGraw-Hill fellows, I asked those fellows, have you given permission to print book there? I didn't know about it. It was a pirated book. See, China is famous for piracy. எது என்ன நல்லா இருந்தாலும் காப்பி அடிச்சிருவான். They don't care about the rules, rights எல்லாம். So when I came to India, I told Tata McGraw-Hill, இந்த மாதிரி பார்த்தேன்னா இல்லை we never have given any permission. Okay. Now after that what they did, they have a Singapore McGraw-Hill. So they told Singapore McGraw-Hill to officially publish my book. Officially translate பண்ணி என் புக் காப்பி இங்கே இருக்கு மேண்டேன் பார்த்தா உள்ள இருக்கு ஒரு காப்பி, லைப்ரரியில் ஒரு காப்பி இருக்கு மேண்டேன். ஸோ அது then officially McGraw-Hill translated and so now they are selling officially translated book of Main C. And Python is translated Mandarin. அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த காலத்துல தான் எல்லாருமே வந்துட்டு டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், எல்லாருமே கம்ப்யூட்டர் படிக்கணும், ஐடில ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. நீங்க அப்பவே வந்துட்டு பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க. அதுவும் 13-14 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து பிஹெச்டியே முடிச்சிருக்கீங்க. பட் நீங்க வளரும் போது வந்துட்டு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டிவைசஸ் கூட உங்களுக்கு பெருசா ஒரு ஐடியாவே இருந்திருக்காது இல்லைங்களா? சோ எப்படி சார் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்? அப்போல்லாம் நோ கான்செப்டா பிசி எல்லாம் கிடையாது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது 84 ஜூலை 74 ஜாயின் பண்ணும் பொழுது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் அந்த ரூர்க்கியில் நான் படிக்கும்பொழுது. ரூர்க்கியில் எஸ்சிஆர்சின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எஸ்சிஆர்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன், சவுத் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர், எஸ்சிஆர்சின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் ரூர்க்கியில் இருக்கு. அண்ட் தே ஹேவ் அ கம்ப்யூட்டர் கால் IBM 1620. அப்போ இந்தியாவிலே ஒரு 4-5 கம்ப்யூட்டர் இருக்குது. அங்கே IBM 1620 ஒரு கம்ப்யூட்டர் அங்கே இருக்குது. ஐஐடி மெட்ராஸில் இருந்தது, ஒரு 4-5 ஐஐடியில் இருந்தது. அப்போ ரூர்க்கியில் கிடையாது. ரூர்க்கி யூனிவர்சிட்டியில் இப்போ ஐஐடி ரூர்க்கியில் அப்போ அது கிடையாது, பக்கத்து காமர்ஸ் அதில் இருக்கு. ஸோ அப்போ டூயிங் பிஹெச்டி பண்ணும் பொழுது தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் எழுத வேண்டிய நெசசிட்டி வந்து எனக்கு. தென் என்னுடைய ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்கில் ஐ டிட் a PhD ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், எல்லாமே ஹியூஜ் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். அதை எவாலுவேட் பண்ணி எனக்கு கிராஃப் போர்டு கொடுக்கணுட்டார் என் கைடு. அதனால மேனுவலி யூ கான்ட் எவாலுவேட். ஸோ அதனால தென் ஐ ஹேவ் டு ரைட் a program in Fortran for which I have to study Fortran. ஸோ நானாக சொந்தமாக படித்து Fortran 4ங்கிற ஒரு லாங்குவேஜ் அப்போ Fortran படிச்சுட்டு தென் ஐ டெவலப் மை ஓன். இதெல்லாம் கஷ்டப்பட்டு நானே படிச்சிருந்தேன். ஐ நெவர் எங்கேயுமே நான் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததே கிடையாது. எந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிச்சே கிடையாது. நோபடி டாட் மீ கம்ப்யூட்டர் சயின்ஸ். எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். ஆல் புக்ஸ் ஐ ரோட் ஆல் செல்ஃப் லேர்னிங் தான். ஐ நெவர் லேர்ன்ட் எனிதிங் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதனால Fortran படித்து அதனுடைய மாடலுக்காக வேண்டி ஐ டெவலப்டு Fortran ப்ரோக்ராம் எழுதி அந்த 1620 அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி. அப்போல்லாம் IBM கார்டுன்னு பஞ்சிட்டு கார்டு. இப்போல்லாம் டெர்மினல்லாம் ஆன்லைனில் இந்த மாதிரிலாம் டெர்மினல் கீபோர்டெலாம் கிடையாது. நோ கீபோர்டு பிஸ்னஸ் எல்லாமா, நத்திங். டு பஞ்சிட்டு கார்டுன்னு பேர். IBM எனக்கு அந்த Fortran 4 புக்கில் இருக்கு பாரு, அந்த கார்டு இருக்காது. Fortran 4 புக் இருக்காது, காட்டுற பாரு, பஞ்சிட்டு கார்டு இருக்கும்.
அப்போல்லாம் கார்டு எவ்ரி ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா பஞ்சிங் மிஷின் ஒரு மெஷின் இருக்கு. ஓகே. பால் கீபோர்ட் மாதிரி. கார்டு பஞ்சிங் மிஷின் ஒரு மெஷின் இருக்கும். ஒரு கீ இருக்கும், ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு ரன் பண்ணால் அந்த ஒரு கார்டு ஒரு கேரக்டர் பஞ்ச் பண்ண ஒரு கார்டு வெளியே வரும். எவ்ரி கேரக்டர் ஒரு கார்டு வெளியே வரும். ஸோ ப்ரோக்ராம் எழுதினா ஒரு லாங் ப்ரோக்ராம் இருக்கும். மேபி இப்போ 300-400 கார்ட்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஒரு கார்டுமா. ஸோ சம்டைம் இட் இஸ் 1500 கேரக்டர்னா அத்தனை கார்டு வரும். ஸோ இவ்வளோ பெரிய கார்டு இருக்கும். ஐபிஎம் கார்ட்ஸ் ஸ்பெல் ஐபிஎம் கார்டுன்னு பேர். ஓகே. ஸோ அந்த கார்டு அப்படியே வித்தவுட் ஏதாவது ஒரு கார்டு மாறிடுச்சுன்னா எந்த ப்ரோக்ராம் போயிடும். இந்த சீக்வன்ஸுக்கு அப்படியே இருக்கணும். வெரி வெரி டஃப் ஜாப், வெரி காம்ப்ளிகேட்டட் டஃப் ஜாப் வி ஹேட் அண்ட் இப்போ மாதிரி சிம்பிளிசிட்டி கிடையாது. ஸோ அதை அந்த கார்டு பஞ்ச் பண்ணி தனியாக ஒரு மிஷினில் பஞ்ச் பண்ணி அந்த கார்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஐபிஎம் CC20 கவுண்டரில் போகணும். அப்போல்லாம் கம்ப்யூட்டர் யூ கான் see the கம்ப்யூட்டர் there. கம்ப்யூட்டர் இந்த ரூம் சைஸ் இருக்கும். இந்த ரூம் சைஸ் அந்த ஐபிஎம் CC20 will be this ரூம் சைஸ். அதுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அங்கே ரெண்டு அப்போல்லாம் கம்ப்யூட்டர் சென்டர் 2 விண்டோ இருக்கும். ஒன்று இன்புட் விண்டோ, ஒன்று அவுட்புட் விண்டோன்னு. அவ்வளோதான். இப்போ எனக்கு புரியுது சார் எப்படி இவ்ளோ ஒரு மாதிரி கரெக்ட் ஆன் டைமுக்கு ரொம்ப கான்ஷியஸா ப்ராப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ எங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் எல்லாமே அதெல்லாம் அவ்வளவு லைஃப் அவ்வளவு சிம்பிளா கிடையாது. அப்பெல்லாம் வெரி ஹார்ட் லைஃப் ஆக்சுவலி. அண்ட் தென் அந்த கார்டை கொண்டு போய் அந்த இன்புட் கவுண்டர்ல கொண்டு கொடுக்கணும். உள்ள உட்காந்துருப்போம், நம்ம வெளியே தான் அந்த கவுண்டர் தான் பார்க்கணும். நம்ம அந்த பேங்க்ல பார்க்குற மாதிரி இந்த கவுண்டர்ல கார்டு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு கம் டுமாரோ அப்படின்வான். ரிசல்ட்டுக்கு நாளைக்கு வாங்கம்மா. இப்பெல்லாம் டக் பண்ண ரிசல்ட் வருது இல்லை. ஸோ கார்டை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வே டு கோ டேக் த அவுட்புட் கவுண்டர். அங்கே வந்து அவுட்புட் கொடுப்பான். உங்கள் அந்த கார்டுமா ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ரன் பண்ணிங்கன்னா OEC = 0.01 ஒரு ஆன்சர், அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ கார்டு எழுதணும். அந்த ஆன்சர் சீட் ஒரு சின்ன பிட் ஒரு ஆன்சருக்கு நெக்ஸ்ட் டே போகணும். ஸோ தென் கம்ப்யூட்டர் ரன் பண்ணி எவால்வ் பண்ணி மாடல் பண்ணி வாட் இஸ் OEC = ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் ரைட்டாக இருந்ததுன்னா கொடுத்த போகிறோம் ரைட்டாக இருந்ததுன்னா ஒரு சின்ன பேப்பரில் OEC = 0.11 அதாவது ஒன்று போட்டு ஒரு ஆன்சர் வரும். பை சான்ஸ் மிஸ்டேக் இருந்து வச்சுங்களேன் எரர் வரும், நிறைய தப்பு வரும். சோ நீங்க திரும்பவும் ஆமா நிறைய ஒரு 100 ஒரு சம்டைம்ஸ் 100 மிஸ்டேக்கெல்லாம் வரும். லைன் 1, லைன் 2, லைன் 15, லைன் 13 ஒரு போட்டு வரும். எகெயின் இந்த கார்டை கொண்டு போய் உட்காந்துட்டு எகெயின் ப்ரோக்ராம் பார்த்து எகெயின் கரெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி வெரி வெரி டஃப் ஜாப் ஆக்சுவலா. நீங்க இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சு வந்திருக்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நார்மல் ஒரு செமஸ்டர் எக்ஸாம்க்கே வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், ஏன்னா எனக்கு எக்ஸாம் வருது அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லைம்மா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதான் கஷ்டமாக இருக்குது. காரணமே ரெகுலராக படிக்கல கிடையாது. இந்த ரெகுலர் ஸ்டடி ஹேபிட். எவ்ரிடே கிளாஸுக்கு போனோம்னா அப்போ சொல்லிக் கொடுக்குறது அன்னைக்கு ஈவினிங் பை தட் when you go to the ஹாஸ்டல் போனோம்னா பிஃபோர் யூ ஸ்லீப் யூ ஹேவ் டு மேக் இட் கிளியர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுன்னு தூங்குனீங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் நாட் ஹேவ் த ப்ராப்ளம் தேர். இப்போ அந்த மாதிரி பசங்க கிடையாது இல்லையா. அண்ணா டெய்லி வாட் எவர் யூ கிளாஸ் ரூமில் அந்த டெய்லியில் கூட்டு போகிறது அந்த ஈவினிங்கில் ஷூட் ரிவ்யூ பண்ணி இஃப் எவர் டவுட் இருந்ததுன்னா இன்னும் மறுநாள் காலையில் வாதிட்டு போய் கேட்கலாம், இல்லை லைப்ரரி போய் கேட்டு பட்டுனீங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் அட் ஆல். அந்த 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 மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ செமஸ்டர் எண்டு வரும்பொழுது எவ்ரி திங் ஒரு ஹெட் ஆகும். இப்போ வந்து அதனால பிரச்சனையே வருது. சும்மா நாங்க டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லுவோம்னா கிரிக்கெட் விளையாடுறது, இல்ல மொபைல் ஸ்க்ரோல் பண்றது, இதெல்லாம் நாங்க வந்து சொல்ற ரீசன். இல்லை எங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அதனால ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு. ஆனா நீங்க உங்களோட ஜென்ரேஷன்ல படிச்சு வந்தவங்களெல்லாம் பார்த்தா ஆக்சுவல் டிஸ்ட்ராக்ஷன் லைக் ஒரு ஏழ்மையை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க. நான் படிச்ச ஊர்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல் இல்லை, அதனால அந்த மாதிரியான ஒரு ஆக்சுவல் டிஸ்ட்ராக்ஷனை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சார் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் டிஸ்ட்ராக்ஷன் எப்பவுமே இருக்கும். அப்போ கூட நீ சினிமாவுக்கு போயிருக்கலாம், ஊர் சுத்த போயிருக்கலாம், சும்மா போயிருக்கலாம், எங்கேயா போகலாம். இல்லை டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது எவரிவே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ மொபைல் இருக்குது, அப்போ வேற இருந்திருக்கும், அது வேறு விஷயம். பட் ஏன் டிஸ்ட்ராக்ஷன்னா யூ ஹேவ் டு யுவர் கமிட்மெண்ட் இஸ் லேக் ஆஃப் கமிட்மெண்ட் தான். இப்போ படிக்கணும் அப்படின்னா இஃப் யூ ஹேவ் அ கமிட்மெண்ட் யூ ஓன்ட் see the மொபைல், யூ ஓன்ட் see the டிவி, யூ ஓன்ட் டிவி பார்க்க மாட்டீங்க, சினிமா போக மாட்டீங்க. இந்த லேக் ஆஃப் கமிட்மெண்ட் தான். அதாவது இன்னைக்கு வாட்சி சொல்லி கொடுத்தாரு, ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் நெக்ஸ்ட் கிளாஸ்.
அந்த மாதிரி ஒரு ஐடியா கமிட்மெண்ட் இருந்தேன்னு வச்சுங்களேன், யூ நாட் ஹேவ் டிசைட். போனதே ஈவினிங் உட்காந்து படிக்கலாம். யூ ஹேவ் டு ரிவ்யூ பண்ணணும். டென்னுக்கு முன்னால் ரிவ்யூ பண்ணா தூங்கணும் இல்லையா? அந்த மாதிரி யாரும் கிடையாது. அப்போ இருக்கும்போது மொபைல் பார்க்க மாட்டேங்க. மொபைல் இஸ் ஒன்லி பிகாஸ் அங்கே இல்லாதனால மொபைல் பார்க்குறீங்க இல்லையா? when you are more interesting you won't see the mobile. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப மோர் தென் நம்ம வந்து மார்க் வாங்குறதுல ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு செல்ஃப் டிசிப்ளின்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அம்மா focus மார்க் பண்ணணும். வாங்குறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் லேர்னிங். அன்றாட சொல்லிக் கொடுக்கறத அன்றாட புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு இஃப் கமிட் யுவர் செல்ஃப் டயத்தை கவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. சினிமா பார்க்க மாட்டீங்க, டீ கடைக்கு போக மாட்டீங்க, ஊர் சுத்த மாட்டீங்க, பசங்களோட போக மாட்டீங்க, ஊர் சுத்துறது. 2 வாரம் என்னடா பண்ணுறீங்க தான் சோஃபா போகலான்னு போகணும் உடனே போயிடுவீங்க. என்னால் லைஃப்பில் அந்த மாதிரி போனதே கிடையாது. ஐ நெவர் வென்ட் அவுட் வித் எனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எனி பர்பஸ். போகவே மாட்டேன் நான். அவனுக்கு பொழப்பெல்லாம் கூடுவான், அவனோட கூட போவீங்க. அப்போ நீ அவன் நீ டீ வாங்கி கொடுப்பான், நாளைக்கு நீ டீ வாங்கி தரணும், பம்ப பாரு. அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அது என்ன ஏன் பண்ணுறீங்கன்னா பிகாஸ் யூ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் போத். இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஸ்டடீஸ், யூ ஹேவ் அ கமிட்மெண்ட் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ், தென் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அவங்க கூப்பிட்டான், இவங்க கூப்பிட்டான், டீ கடைக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க நீங்கள் இல்லையா? காரணம் தானே, இஃப் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். கமிட்மெண்ட் இல்லாதனால சரி போட்டான்னு போயிடும். இதை விட இது கொஞ்சம் நல்லா அதான் இருக்கிற சொல்கிறேன். அதனால மாதிரி. அது ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற குழந்தைன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் கமிட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கமிட் யுவர் செல்ஃப். படிக்க வந்தோம், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறாங்க, படிக்கணும். அந்த எய்மே ஃபோக்கஸ் இருந்து வச்சிங்கன்னா யூ வில் நாட் கோ டு மொபைலு. மொபைலெல்லாம் பார்க்குறதுங்கிறது தேவையில்லாத தானே. அது ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைலே தேவையில்லை. இப்போ நாங்க அசைன்மெண்ட் எல்லாமே சாட் ஜிபிடில தானே சார் எடுத்துட்டு இருக்கோம். தப்பது. சாட் ஜிபிடி இஸ் கோயிங் டு ஸ்கில் யுவர் கிரியேட்டிவிட்டி. எல்லாமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தப்பு இல்லை. பட் சாட் ஜிபிடி ஹேவ் டு லிமிட். தட்ஸ் எ லிமிட் ஃபார் இட். அதர்வைஸ் யுவர் திங்கிங்கே போயிடும் இல்லையா? யூ ஹேவ் டு திங்க் யுவர் செல்ஃப். யுவர் கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா? அப்போதானே மலரும். எதிர்த்தாலும் அங்கே டவுன்லோட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ண அப்புறம் உங்க மூளையை வேலை பார்க்காது இல்லை? இப்போ நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னன்னா, நம்ம யாருக்காவது ரிப்ளை பண்ணணும்னா கூட நாங்க வந்து ஏஐல இருந்து எடுத்துதான் அந்த மெசேஜே நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி மேபி சாட் ஜிபிடிக்கு முன்னாடி யோசிச்சு இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லைப்பா. பட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண அப்படியே எடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு திங்க் ரைட்டா whether the reply fits your own reply பண்ணுறதுக்கு அது இருக்கா இல்லையா? அப்படி அனுப்புனா லுக்னே அதை படிக்கணும். அதை படித்து புரிஞ்சு அதை நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா அந்த சொல்லேவ நாலேஜ் இல்லையா? இன்டர்நெட் வந்துட்டு நம்மளோட பிரெயினை ஷார்ப் பண்றதுக்கு யூஸ் பண்ணணுமே தவிர அதை வந்து நம்ம அதே தான் மழுங்கடிக்க இப்போ இருக்கு. கூடாது. எனி டெக்னாலஜிமா இவ இன்டர்நெட்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கணும், நத்திங் ராங் இன் யூஸிங் இட். பட் அதை யூஸ் பண்ணி ப்ராப்பர் யூஸ் பண்ண யூ ஷுட் ஹேவ் மோர் knowledgeable than the chat GPT. Unless you are knowledgeable than chat GPT, you will not be able to use it properly இல்லையா? True. If something wrong chat GPT கொடுத்தா how do you understand it, right or wrong? Unless you are more knowledgeable. So chat GPT can never take your knowledge. Chat GPT யூஸ் பண்ணுறது any AI tool யூஸ் பண்ணுறது. AI is a tool. That's why it's called AI tool. It's a tool தானே, லைக் கத்தி மாதிரியோ. It's a tool தானே. So you have to use where it is necessary and we have to use judiciously இல்லையா? Everything you start use பண்ணின்னு வச்சுங்கன்னா see chat GPT give reply may not understand emotionally your connection இல்லையா? It lacks emotion. இல்லை, it lacks understanding. Mechanically chat GPT gives a reply and you have to refine it இல்லையா? You have to refine, edit, modify it. அப்போ அதை பண்ணோம்னா it should be more knowledgeable இல்லையா? Then ஒரு சென்டென்ஸை மாற்றணும்னா it should have more knowledge இல்லையா? How do you change a sentence of GPT, chat GPT கொடுத்த சென்டென்ஸ் ஒரு பேரா மாற்றணும்னா you should have understanding இல்லையா? எங்களுக்கு வந்து அதை யோசிக்கிறது கூட எங்களை பொறுத்தளவுக்கு டைம் இல்லை. ஓகே, போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த டைம் இல்லைங்கிறதே தப்பான கான்செப்ட். அது டைம் இல்லைங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. டைம் ஹேவ் டு ஃபைண்ட் டைம் ஃபார் இட். சரி, அப்போ தான் யூ கேன் யூஸ் சாட் ஜிபிடி எஃபெக்டிவ்லி, எஃபிஷியன்ட்லி. ஒன்று யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. If you blindly use what you get to learn, then you will land in a lot of problem there. True. So you have to be very, very careful. Using AI tools, you have to be very careful. That means you should be equally knowledgeable, if not more knowledgeable than ChatGPT. Then only you will be able to use it effectively and efficiently to improve your performance. Yeah. See, basically all AI tools, you have to improve your performance, shorten your time of
யூசிங். ஸோ நார்மலி 1 hour 2 hour எடுப்பீங்க ஒரு பேரலன்னா. ஸோ ChatGPT given 1 second கொடுத்துரும். ஓகே, தட் மச் ஓகே. பட் தட் யூ ஹேவ் டு யூஸ் இட் கேர்ஃபுல்லி இல்லையா? ஸோ இட் கேன் இம்ப்ரூவ் யுவர் எஃபிஷியன்சி, இட் கேன் இம்ப்ரூவ் யுவர் டைம் மேனேஜ்மெண்ட், இட் கேன் இம்ப்ரூவ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. பட் ப்ரொவைடட் யூ ஆர் ஈக்குவலி நாலேஜபிள். பிளைண்டாக யூஸ் பண்ணீங்கன்னா தென் யூ வில் லேண்ட் இன் ட்ரபிள். ஏஐ வந்து எப்பயுமே நம்மளோட மூளையை வந்து மழுங்கடிக்க Absolutely, விடக்கூடாது yes, ஆமா. சொல்றீங்க. ஸோ யூ ஷுட் பி ஆல்வேஸ் மோர் நாலேஜபிள் தேன் ஏஐ. அண்ட் தட் மச் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வித் நாலேஜ் இல்லையா? சும்மாவாது அப்படியே கொடுத்து அனுப்பி அல்டிமேட்லி பிகம் டுமாரோ வித்தவுட் ChatGPT யூ வில் நோ ஐடியா. ட்ரூ. நத்திங். வெளியே எங்கேயாவது போய் கேள்வி கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா? லீவ் ChatGPT. when you go after somebody ask question you will not be able to, you have to search for ChatGPT. Can you give my phone? I'll check it. அதெல்லாம் you can't work practically, you can't do that இல்லையா? when you work in a company you can't use every time a computer ChatGPT. you have to instantly you have to reply இல்லையா? where do you have that idea? unless you are knowledgeable. Use ChatGPT effectively, you can improve knowledge using ChatGPT. Nothing wrong in it. The tools are always there, whether you like or not, tools will come. But use it effectively. அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் பாருங்களேன், இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க, யூ கான்ட் யூஸ் ChatGPT ஃபார் எவ்ரிதிங் ஃபார் டீச்சிங் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். டூல்ஸ் வில் நாட் மேக் யூ லேசி. ஐ ஆல்வேஸ் டெல் யூ நோ. இப்போ எல்லாம் பவர் பாயிண்ட் சொல்லாங்க இல்லையா? பவர் பாயிண்ட் ப்ராஜெக்ட், பவர் பாயிண்ட் கொடுத்துருவாங்க வாத்தியார் எல்லாமே. சிம்பிளி கூகுளில் டவுன்லோட் பண்ணி பவர் பாயிண்ட் கிளாஸில் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ நான் ஆல்வேஸ் சொல்லுது, பவர் மேக்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் கரப்ட், பவர் பாயிண்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ் கரப்ட். புரியுதுங்களா? இப்போ பவர் பாயிண்ட்டுகள் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இப்போ நல்ல லைஃப்பில் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான செமினார் பேசியிருப்பேன், thousands ஆஃப் கான்வர்சேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். ஐ நெவர் யூஸ் a ரிட்டன் ஸ்பீச். ஐ நெவர் யூஸ் a பவர் பாயிண்ட் இன் லைஃப் டைம். பவர் பாயிண்ட் லைஃப்ல யூஸ் பண்ண கிடையாது. நெவர். தேவையில்லை. இதெல்லாம் தான் நாங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. சி 1 hour கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸுக்கு போறீங்க, 40 minutes 50 minutes இருப்பு இந்த கிளாஸ் ரூம் இல்லையா? ஏதோ பிசிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வாட் எவர் மேமே கெமிஸ்ட்ரி, 1 hour you stand there, you teach without using anything. You can't teach. Then what is it? Why do you call as a teacher? No? If 50 minutes you cannot teach a student a subject of your own subject without using a PowerPoint, without textbook எல்லாம் டீச் பண்ண முடியாதா? தட் இஸ் வாட் த டீச்சர். நோ, அந்த மாதிரி பண்ணும் பொழுது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் கமிட்டட். தே வில் பி அட்டென்டிவ், தே வில் பி ஆல்சோ ஈகர் டு லிசன் டு யூ இல்லையா? நீங்கள் பவர் பாயிண்ட் பார்த்துல வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். அந்த ஹியூமன் கனெக்ஷனே ஈவன் இன் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் லேக் ஆகுறத இப்போ பார்க்க எல்லாம் போயிடுது இல்லையா? ஸ்டார்ட் யூஸ் பவர் பாயிண்ட் மெக்கானிக்கல். யூ டவுன்லோட் பண்ணி அவன் வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பான், நீங்கள் பவர் பண்ணுமா வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். So the interaction between teacher and student is missing now because of technology. You know, it's the other way. Use technology for more interactions. அந்த மாதிரி பண்ணுங்க. So teacher should teach. I always tell you, you have to teach from the heart. Not from the book, headல கிடையாது. Heart and teach பண்ணணும். And then only the teachers, the students also will be involved. They also commit themselves listening what you teach. You know, what they are பேசும்போது எமோஷனலாக பேசும்போது they will listen to you இல்லையா? நீ சும்மா புக்கை பார்த்து படிப்பான். நெக்ஸ்ட் புக்கு போய் 15வது முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் டே வீல் ஸ்டார்ட் போகிற 17th பேஜுமா வாத்தியார். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவானு. தப்புது. நெவர். அதே மாதிரி ஸ்பீச் இருக்கு இல்லையா? டோன்ட் ரீட் ரிட்டன். நிறைய பேர் தான் படிப்பான் இல்லையா? செயல் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். அதெல்லாம் தேர்ஸ் நோ மீனிங் இல்லை. ஜஸ்ட் டாக் அண்ட் தென் வில் த ட்ரூத் வில் கம் அவுட். புரியுதுங்களா? The real impact of teaching learning process happens only when you are involved in teaching, you know. இப்போ நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் இப்போ இருக்கிற இப்போ டீச்சர்ஸ்க்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்னா ஒரு அட்வைஸ் என்ன சார் கொடுப்பீங்க? அதான் both of them actually basically a teacher also should commit for the welfare of students. After all, the teacher is not for simply teaching from the book. You don't need a teacher today. இப்போ எத்தனையோ இருக்கு இல்லையா? அந்த காலத்துலயாவது வேணும். இப்போ அப்படி கிடையாது. கூகுள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ChatGPT இருக்கு. யூ டோன்ட் நீட் டீச்சர் டு டீச் a mathematical model இல்லையா? டுடே டீச்சர் இஸ் தேர் டு டெவலப் அதர் ஸ்கில்ஸ் இல்லையா? The role of a teacher today in the classroom is not to teach the subject but create
a kind of interest in the students, make them creative thinkers, make them critical thinkers, very, very important. You make them thinkers, how do you make them thinkers, and that is what your strategy should be there. Every day, every subject, every day, you have to go with an idea. How do you make them to think? How do you create an interest in them, How to create a curiosity in the student there? Make them ask questions there. The teacher's role is to make students to ask questions. அது பண்ணணும். But the student is not doing it today because they are afraid if the question கேட்டான்னா பதில் உடனே பயந்துக்கிறான். தப்பு அது. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் வீட்ல போயிட்டு யூடியூப்லயோ இல்ல ஏகிட்டயோ கேட்டு நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. இல்ல அதுல see to some extent okay but it doesn't improve your communication skill இல்லையா? Yeah. When you discuss classroomல கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது ரிப்ளை பண்ணும்போது also improve your communication skill இல்லையா? Your level of confidence goes up. True. Very important. கூகுள்ல பார்த்து வாங்க ஆன்சர் வேற பட் டிஸ்கஸ் பண்ணி வாத்தியார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி get an answer, that's more valuable, more. With answer we will get that confidence. ஆமாமா level of confidence இங்கிலீஷ் இல்லையா? குவைட்ல ரகசியமா ஆன்சர் பார்த்துட்டு it doesn't improve your confidence level இல்லையா? So the classroom will to have be totally interactive and totally see today the problem of teaching any process we never make students to think. இன்னைக்கு சப்ஜெக்ட்ல you don't need a subject knowledge அம்மா, you need a good thinkers இல்ல, who can think creatively, you can ask boldly, you can challenge something, அந்த மாதிரி ஒரு courage இல்லையா? Students you have to make them courageous individuals, not simple exam எழுதி ரத்தம் பண்ண தைரியம் இல்லாம எக்ஸாம் கோல்டு மெடல் வாங்கி என்ன பிரச்சனை? you can't talk to anybody இல்லையா? lot of gold medal fellows you cannot even talk. What is the use of that, தைரியம் இருக்கு இல்லையா? So always the courage should be there, so that is what the classroom teacher role is today, to make them thinkers. Ask them challenging questions கேட்கணும் இல்லை? Teachers should ask questions which are challenging questions where the students will be able to think. They fight themselves, put them in the group. So அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். Creativity is a very, very important today this world actually. The 21st century skill இல்ல, most important skill of 21st century is creativity and critical thinking. Okay. These are the two most important skills of 21st century youth today. And we never develop both of them in the classroom. The rote learning இல்லையா? Simply rote learning மனப்பாடம் பண்ணி படிக்க மாட்டான், எக்ஸாம் டயத்தில் உட்காந்து டம்ம படிப்பான். அந்த எக்ஸாம் டயத்தில் கோயிலுக்கு போவாங்க பசங்க இல்லை? இதை விட மோசமாக என்ன, எக்ஸாம் மத்தியில் கோயிலுக்கு போயிட்டு வருவான், சுற்றிட்டு வருவான் மார்க் வாங்குறது. இது அநியாயம் இல்லை சார்? ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்ணுவோம் சார், கோவில்ல வந்து செவத்துல நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு வருவோம் சார். அது எங்களோட எக்ஸாம் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு வருவோம். இதுதான் ஹைட் ஆஃப் இடியாட்டிசம்ங்கிறது. அதான் முட்டாள்தனத்துக்கு உள்ள ஷார்ட் கிளாப் போட்டு இந்த கோயில் நம்பர்கள் எழுதி பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்க வரைக்கும் நாடு உருப்படாது. இந்த மாதிரி முட்டாள் இருக்கு. அந்த நேரத்தில் உட்காந்து படிக்கலாம இல்லை? எனக்கு தெரியுமா, நான் அந்த பிஜியில் படிக்கும்போது தெரியுமா, பக்கத்தில் கோயில் போய் பண்ணலாம், நான் உட்காந்து படிச்சுட்டு எங்கடா பண்ணேன் சார், கோயிலுக்கு போயிட்டு வந்தாம்மா. என்னடா பண்ணேன்னா கோயில் வேணும், சாமி விட்டு வந்து சார் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும்ட்டு கட்சியில் ஃபெயில் ஆகிருப்பான். படிக்கணுமா? ஒரு எக்ஸாமுக்கு அப்புறமும் அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கோயில்ல வந்து பெயிண்ட் பண்ணணும் சார், அந்த அளவுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. தப்பது அதெல்லாம். அதாவது மூட நம்பிக்கைன்னு பேரு. அந்த மூட நம்பிக்கைன்னு பேர் அது தப்பு. அது யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் ஓன் ஸ்கில். உன்ன நம்பிக்கை வேணும், குடம்புல வைக்கக்கூடாது இல்லையா? சரி, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் டெய்லி ஒழுங்கா படிச்சீங்கன்னா, எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் சப்ஜெக்ட் முடிச்சீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு வரி. நல்ல எஸ் ஏ ரூல், எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் டயத்தில் இன்னைக்கு காலையில் 10 மணி எக்ஸாம்னா மார்னிங் ஐ நெவர் ரீட் எனிதிங் தேர். நிம்மதியாக நைட் தூங்கிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரீ ஹேண்டாக அப்படி எக்ஸாம் காலையில் போகணும் இல்லையா? அது காலையில் உட்காந்து படிச்சுக்க மாட்டான். நிறைய பேர் தான் ரோல் பிடிச்சிட்டே போவான், அந்த ஹால் உள்ள முன்னாலே படிச்சுட்டு போவான், அந்த புக் அப்படி விட்டு உள்ள போவான். அவன் படிச்சதுக்கு வராதுன்னா பயந்து அவ்வளோதான் போச்சு காலி. உங்களோட வேலையை அன்றாடம் பண்ணீங்க டெய்லி. ஆமா, அப்பப்போ டீச்சிங் லைன் பண்ணணுமா? அப்போ அதுக்கு தானே ஒரு வருஷம் டைம் டேபிள் போட்டது, வீக் போட்டது, செமஸ்டர் எக்ஸாம் அதுக்காக தானே. எல்லாம் ஒன்றா அங்கே படிக்கிறதுன்னா இப்போ எதுக்கு இந்த எக்ஸாம் இதெல்லாம் வருது? எவ்ரி டே யூ ஹேவ் டு டூ யுவர் ஜாப் ப்ராப்பர்லி. எவ்ரி டே அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டேஸ் ஒர்க். முடிச்சிடுங்க. நத்திங் வில் ஹேப்பன் தேர். At the end of the day, you not worry. End of the semester, you not worry there. And கோயிலுக்கு போகணும்னா குளத்துக்கு போகணும், நிம்மதியாக தூங்கிட்டு போனால் போதும். இவளுக்கு கான்ஃபிடன்ஸ் ஒன்றும் இல்லையா? ஒரு 4 கேள்வி 5 கேள்வி படிச்சுட்டு போவான்.
அந்த இல்லைன்னா காலி, அவ்வளோதான். எக்ஸாம் அந்த பார்ப்பான், தேடுவான், அந்த கேள்வி தேடி அது காலி, அவ்வளோதான். ஒன்றும் எழுத மாட்டான். தப்பது. நத்திங் லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி படவே கூடாது. யூ நெவர் செலக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படி. எவ்ரி திங் இம்பார்ட்டன்ட். இப்போ சிலபஸ் இருக்குன்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அது தப்பு. அது செலக்ட் பண்ணி படிக்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போகிறது, பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் தப்பு. அது படவே கூடாது. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன் சார். நிறைய ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் பீரியட் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பிடி பீரியட் போகக்கூடாது, உட்காந்து படிக்கணும், விளையாடக்கூடாது, உட்காந்து படிக்கணும்னு. அது ஒரு ஹெல்தியான ஒரு இல்ல, அது தேவையில்லை. அதாவது இஃப் யூ பிளான் கரெக்ட்லி, டைம் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கு அவன் சாப்பிடாம அந்த சாப்பிடல படிக்க முடியுமா? அதெல்லாம் எது வெட்டிங் ஆஸ் டைம். யூ கேன் ஹவர் 1 hour ஃபோர்ஸ் அவலாட் பண்ணி ஹவர் டைம் போட்டு படிச்சேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். யூ வில் நாட் சாக்ரிஃபைஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ரெடிங். தப்பு அது. அதனால அது 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 கிடையாது. அவன் ஸ்போர்ட் போக மாட்டேன், இங்கே போக சினிமாவுக்கு உட்காந்துருப்பான். தெர் ஆர் அதர் டைமிங் யூ கேன் ரெடியூஸ் இட். சினிமா போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறது, இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடலாம். யூ ஹேவ் வெயிட்டட். ஸ்போர்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. சார், நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லிட்ரலி எங்களுக்கு கிரவுண்டுக்கு போகணும். பட் வந்து மேக்ஸ் டீச்சரோ இல்லை இங்கிலீஷ் டீச்சரோ வந்து அந்த பீரியடை சண்டை போட்டு வாங்கி, இல்லை நீங்க கிரவுண்டுக்கு போகக்கூடாது, படிக்கணும், மார்க் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. தப்பு. அது மார்க் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மார்க் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சரி, தட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் ஹவு யூ மேனேஜ் யுவர் டைம். Time management is more important. You can't sacrifice one for others. Not necessarily. True. So, sports is equally important, but sports are summa போய் கலாட்ட பட்டு கொண்டு. You have to have a sports or select a sports which is really you are committed, interested, excel in that. Nothing wrong in it. சும்மாவது கிரவுண்டு போய் 4 வாரம் சுற்றிட்டு இருக்கணும் வந்தாங்கன்னா அது ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் போனால் ஜாலியாக இருக்கலாம் இல்லையா? கிரவுண்ட் அடிச்சுட்டு வந்தெல்லாங்கிற போகிற அது தட்ஸ் நாட் a ஸ்போர்ட்ஸ். Have a commitment for a particular sports. You are interested, do it. That's equally important. Sports is equally important. சரி, நீ மார்க்கு 100க்கு 100 வாங்கின அவசியமே கிடையாது. ஈவன் 55-60% குட் enough if you are புரிஞ்சு அந்த மார்க் வாங்கியிருந்தேன்னா இட்ஸ் கிரேட் திங் டு ஹேப்பன் தேர். புரியாமல் 100 மார்க் வாங்கி மனப்பாடம் பண்ணி அந்த 4 அடித்தா 4 வந்துருச்சு, எழுதி 400 மார்க் வந்துடும். மீதி காட்ட தெரியாது அவனுக்கு இல்லையா? சரி, நோ யூஸ். அது த மார்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாங்குற மார்க்கே புரிஞ்சு வாங்கினீங்களா தான் இம்பார்ட்டன்ட். ஹவு மச் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இன் தட் மார்க் வாங்குறது, அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த டாபிக் அப்படியே மறந்துட்டு அது காரணம் ரோட் லேர்னிங் தானே. when you have a rote learning, செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாம் யூ வில் ஃபர்கெட் எவரிதிங் தேர். ஒன்றும் தெரியாது. எக்ஸாம் வந்து இன்டர்வியூ போங்க பாருங்க, கேட்டாலும் தெரியாது, மறந்துடுவான். காரணம் என்னன்னா யூ ஆர் நாட் ரெகுலராக படிக்கல, ஒழுங்காக படித்து புரிஞ்சு படிக்காதனால. புரிஞ்சு படிச்சிங்கன்னா யூ நெவர் ஃபர்கெட் அபவுட். அதே மாதிரி கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி படித்தேன்னு யூ நெவர் ஃபர்கெட். அதான் தட் ஐ டெல் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் அவுட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாட் சிம்பிளி இங்கே போர்டில் எழுதுவீங்க 1 2 3 4 these are the 5 qualities for a good leader எழுதுவீங்க, அவனை காப்பி பண்ணி போயிடுவான். அண்ட் யூ நெவர் டெவலப் தோஸ் குவாலிட்டிஸ் இல்லையா? யூ ஹவ் டிஸ்கஸ் இட் இல்லையா? These are the things you have to develop it, not to be told. Yeah. So certain qualities cannot be told. You have to develop பண்ணணும் இல்லையா? அதுதான் முக்கியம். That is the role of a teacher today. இன்னைக்கு இருக்க டீச்சருக்கு not to teach the subject. You have to develop these kind of qualities in the students. True, sir. Make them confident, make them courageous, make them ask question there, make them to challenge. இல்லையா? அதுதான் முக்கியம். இப்போ 100 மார்க் வாங்கி ஒன்றுமே தெரியாது, ததியாக இருப்பான். அவனை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நாம் ஃபெயில் ஆகிருப்பான், கெட்டிக்காரனாக இருப்பான் அவன். அண்ட் he will be successful in life. Whatever he does, he will succeed. But this fellow won't be able to succeed. மார்க் வச்சு என்ன பிரயோஜனம் கிடையாது. அந்த தைரியம் ஒன்று இல்லையா? அந்த கிரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸு, அந்த கரேஜ் டு ஆஸ்க். அதான் சொல்லேன், மாரல் வேல்யூஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? That's why the teacher's job is today more important. The job of a teachers in the schools and colleges are very important in developing moral values among the students. They're missing now. Because these teachers will be role models. I always tell you, character cannot be taught. Ethics cannot be taught. It has to be developed by practice. இப்போ என்னுடைய சுற்றி இருக்கணும், நான் எத்திக்கலாக இருக்கணுமா, நான் எத்திக்கலாக இருக்கணும் இல்லையா? The leader has to be ethical. Then only the followers will be ethical.
Similarly, teachers have to be ethical இல்லையா? டீச்சர்ஸ் போய் பேசக்கூடாது Yeah. இல்லையா? தப்பு பண்ணக்கூடாது, ராங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, பார்சியலாக இருக்கக்கூடாது. ஒரு பையன் நல்ல மார்க் போடுவோம், வேணுமென்னு ஒரு போட மாட்டான். குட் மார்னிங் சொன்னால் மார்க் போடுவோம், குட் மார்னிங் சொல்லலாம் மார்க் போட மாட்டான் வாத்தியார் இல்லையா? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் டுடே. ஸோ த வேல்யூஸ் ஹேவ் டு பி டெவலப்டு பை த டீச்சர்ஸ் இன் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஜஸ்ட் ஓரலா சொல்லாம நம்மள பார்த்து ஆமா, அவங்க கத்துக்கிற அதாஞ்சம்மா, மாதிரி. சொல்லியெல்லாம் நடக்காது. நீ பொய் பேசுனா, நீ பொய் பேசி அவன் பொய் பேச கேட்பானா? நீ பேசுறது பொய்யா இருக்கும், அவன் தெரியும் இந்த வாத்தியார் பொய் பேசினார் அப்படின்னு இல்லையா? யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். ப்ரீச்சிங் அலோன் அண்ட் இம்பார்ட்டன்ட். வாட் யூ ப்ரீச் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் பை யூ இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை நீங்களா இருக்கணும் இல்லையா? வாட் யுவர் எக்ஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் பிஹேவ் லைக் தட் இல்லையா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அ டீச்சர் டுடே. அது மிஸ்ஸிங். இப்போ டேக் யூனிவர்சிட்டி இல்லை, ம்ஹும். இப்போ வைஸ் சான்சலருங்கிறீங்க, half of them are corrupt fellows, criminals. அவனை வச்சு என்ன பண்ண முடியும்? That's what today moral values of the among youth is missing because of the leadership. No, moral values of leaders are missing. Leaders of vice chancellor, HR, head of departments, principal of the colleges. How many of them are morally strong today? Very, very, very rare. அதுதான் முக்கியம். Ethically, morally strong education leaders should be there. Both at university level, college level, department level, everybody should be strong ethical leaders. அவன் ரோல் மாடலாக இருக்குன்னு பசங்களுக்கு இல்லையா? அவன் பையன் தப்பே பண்ண மாட்டான். அதுதான் பிரச்சனையே. இப்போ டுடேஸ் மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், நாட் ஓன்லி ஹையர், இன் ஸ்கூல் சிஸ்டம் ஆல்சோ, ம்ஹும். த மிஸ்ஸிங் ரோல் மாடல்ஸ். எத்திக்கலி மாரலி ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸ், ஸ்ட்ராங் டீச்சர்ஸ், ஸ்ட்ராங் வைஸ் சான்சலர்ஸ் இல்லை இந்தியாவில். அதான் தட் இஸ் வாட் டுடே யூத் இஸ் ரியலி doing all wrong things because of this kind of situation there. If they are correct, automatically they will follow it. You can't blame them, no? True. You can't blame youth today because they are looking for role models. It's missing that. If you go to the outside society also, role models are not there. All politicians are corrupt. All leaders are corrupt. வீட்டில் போனால் அப்பா அம்மா கரெக்டு இல்லை, ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் கரெக்டு, காசு வாங்கிட்டு மார்க் போடுறான் வாத்தியார் இல்லையா? நிறைய ஸ்கூல் இல்லை. திஸ் இஸ் வாட் ஹஸ் மேட் டுடே இந்தியன் சொசைட்டி so bad. Education is so bad today because of the lack of morally, ethically strong teachers and professors in the universities and colleges. That's a very important thing. That is very important today. All the central and state government should take it seriously to train leaders in ethics and values. புது சிஎம்க்கு எழுதும்போது என்னன்னா, அட்லீஸ்ட் புது சிஎம் வரதுனால மாற்றம் இருக்கனால ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணேன். அவளால பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த அரசியல் வந்துட்டு கல்வித்துறையில ரொம்ப ஆமா, அரசியலோட அதான் அரசியலோட தலையீடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப சொல்லுவாங்களே, கேட் இஸ் அவுட்ல ரேட்ஸ் ஆர் பிஸின்னு சொல்லுவாங்க, பழமொழி இருக்குல்ல. நோ கேட்னா ரேட்ஸ் ஆர் ஹாப்பி இல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ நோ வைஸ் சான்சலர், ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஹாப்பி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி, தே ஆர் டூயிங் வாட் தே வாண்ட் டு டூ. நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவங்க வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து குடியரசுத் தலைவராக செலக்ட் ஆனாங்க. அப்போது அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது அதில் நீங்கள் தான் சைன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா, and then he told Bala, I knew very well letter. How do you know, sir? I read your book, you know reliable engineering. In fact, my first book was the reliable engineering, not a computer book. I wrote a letter to PM also, recently a letter also. I mentioned that research and R&D why India is very bad. I told her also what are happening there. Road water matadu. Road puttu pota pattadu. You have to make people honest. Road put any prayojanam.